அடுத்தது நம்ம பிரம்ம சமாஜம் பார்த்தோம். அடுத்தது முக்கியமான இயக்கம்னா பிரார்த்தனை சமாஜம். இது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1867 பம்பாயில தொடங்குறாங்க. யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் இந்த அமைப்பை தொடங்குறாரு. இதுல பொதுவா சொல்ல போனா இதுவும் ஒரு நார்மல் அமைப்பு தான். இதுல முக்கியமான உறுப்பினர்கள் தான் எம்ஜி ராணடே தான். இவர் தொடங்கினாலுமே எம்ஜி ராணடே தான் இதுல ஒரு முக்கியமான ஆளு. ஓகேங்களா? இதுல மேன்மை மிக்க இரு உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டா எம்ஜி ராணடே மற்றும் ஆர்சி பண்டர்கர் அப்படிங்கிறவங்க தான். இவங்க தான் 2 பேரும் மேன்மை மிக்க உறுப்பினர்கள். கேட்பாங்க பிரார்த்தனை சமாஜத்துல இருக்கிற 2 உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டா ஆர்சி பண்டர்கர் மற்றும் எம்ஜி ராணடே. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்க என்னத்துக்காக போராடுறாங்கன்னா மக்களுக்கு கல்வி எப்படி கொடுக்கறது, கல்வியில தான் இவங்க பேசிக்கா கல்வி கொடுக்கறதுல தான் போராடுறாங்க. தாழ்த்தப்பட்டவருக்கும் பெண்களுக்கும் கல்வி கிடைக்கிறதுக்கான வழிகளை இவங்க இது பண்றாங்க. அதே மாதிரி சமபந்தி, கலப்பு திருமணம், அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவருக்காக போராடுறது, இது போன்ற இயக்கங்கள்ல தான் இவங்க முன்னெடுத்து செல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல முக்கியமா நான் சொன்ன மாதிரி ஆத்மராம் பாண்டுரங் இந்த அமைப்பை தொடங்குறாரு. அவரு போன பிறகு அவருக்கு பின்னாடி இந்த அமைப்பை முன்னெடுத்து சென்றவர் யாருன்னா எம்ஜி ராணடே. இவரு நிறைய இயக்கங்கள்னா அமைப்புகளை தொடங்குறாரு. என்னன்னா பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்வி கழகம், அப்புறம் விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தேசிய சமூக மாநாடு அப்படின்னு ஒண்ணு அதையும் தொடங்குறாரு. அந்த தேசிய சமூக மாநாடு எப்ப நடக்கும்னா ஒவ்வொரு வருஷமும் ஐஎன்சி மாநாடு நடந்து அடுத்த நாள் அந்த தேசிய சமூக மாநாடு நடக்கும். ஓகேவா? அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பிரார்த்தனை சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1867. எங்கன்னா பம்பாயில. யார் தொடங்கினார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். ஓகேங்களா? இப்ப பிரார்த்தனை சமாஜத்தோட 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டா எம்ஜி ராணடே மற்றும் ஆர்சி பண்டர்கர். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஓர் அமைப்பு அளவு பெரும் செல்வாக்கு பெறல. இந்த அமைப்பு பிரார்த்தனை சமாஜ அளவுக்கு பெரிய அளவுல போகல. பிரார்த்தனை சமாஜமே நம்ம ரொம்ப பெரிய அளவுனா பரவுச்சுன்னா அப்படின்னா கிடையாது. படித்த மக்கள், ரொம்ப அறிவாளிகள், நடுத்தர மக்கள் அந்த மேலதான், கீழ்த்தட்ட மக்களுக்கு போகல. அதே மாதிரி இதுவும் ஒரு அமைப்புங்கிற அளவுக்கு பெரிய அளவுல எதுவும் செயல்படல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அமைப்புல ஆனா உருவானவங்க ஒரு 3 பேர். மகாராஷ்டிராவை சேர்ந்த 19ஆம் நூற்றாண்டில் சிறந்த தலைவர்களா 3 பேர். அதாவது அதான் கேடி எம்ஜி ராணடே, கேடி தெலாங் மற்றும் ஆர்சி பண்டர்கர். இவங்க 3 பேருமே சிறந்த தலைவர்களா இந்த இயக்கத்துல இருந்து உருவாகுறாங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டோட சிறந்த தலைவரா இருந்து இதை கொண்டு போறாங்க. அதே மாதிரி இது கடைநிலை ஊழியர்கள் மற்றும் பெண்களின் கல்வி வழங்கியது. இந்த அமைப்பே பொதுவா கல்வி எப்படி மேம்பட்டு கொடுக்கணும்னா முயற்சி பண்ணி அமைச்சாங்க. அதுதான் கடைநிலை ஊழியர்கள் மற்றும் பெண்களுக்கு கல்வி வழங்கியது. சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், தாழ்த்தப்பட்டோருக்கான மேம்பாடு போன்றவற்றில் இந்த அமைப்பு போராடுது. சமபந்தினா ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துக்கும் சாப்பாடு ஒரே முட்டா போடணும், ஒரே வரிசையில போடணும். நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்த்தப்பட்டவரு, நான் மேல உட்காந்து சாப்பிடுவேன், நீ கீழே உட்காந்து சாப்பிடுவ, இல்லைன்னா உணவே உனக்கு அந்த உணவு, எனக்கு இந்த உணவு, எனக்கு தட்டுல போடணும், உனக்கு வேறையில போடணும் அப்படிங்கிற மாதிரிதான் சமபந்தி. அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. அப்ப அதே மாதிரிதான் எம்ஜி ராணடேவால் மேற்கிந்திய பகுதிகளில் செழிப்பான, அதாவது இவர் தலைவரை ஏற்ற பிறகு மேற்கிந்திய பகுதிகளில் செழிப்பு இந்த பிரார்த்தனை சமாஜத்தோட செழிப்புகள் அதிகமா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேசிய சமூக மாநாடு யாரால உருவாக்கப்படுதுன்னா எம்ஜி ராணடேவால உருவாக்குறாரு. இவர் இந்த மாநாடு எப்ப கூடுது அப்படின்னா ஐஎன்சி மாநாடு முடிஞ்சா அடுத்த நாள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாநாடு, தேசிய சமூக மாநாடு கூடும். அதே மாதிரி கல்வியை வழங்குவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. சொன்ன முன்னாடியே கல்வி தான் இதுக்கு முக்கிய நோக்கமே, அதை கொண்டுதான் இது செயல்படுது. அதே மாதிரி ராணடே 1901 டெத் ஆகி போயிடுறாரு. அவரு இறந்த பிறகு இந்த அமைப்பை யார் கொண்டு போறோம்னா சந்தவர்கர் அப்படிங்கிறவர் தான் தலைமையேற்று இந்த அமைப்பை கொண்டு போறாரு. இப்ப எம்ஜி ராணடே, ஆர்சி பண்டர்கர் இவங்க எல்லாம் இணைந்து ஒரு அமைப்புகள் கொஞ்சம் உருவாகி இருப்பாங்க. அதுதான் விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்வி கழகம் 1884. நான் இது எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். தக்கான கலவரம், தக்கான கலவரத்துக்கும் கல்வி கழகத்துக்கும் கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது. இது தக்கான கலவரம், இது கல்வி கழகம். கலவரம் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு 1875. தக்கான கல்வி கழகங்கிறது 1884. பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870. விதவை மறுமண சங்கம் 1861. இங்க திருமண வயது சட்டம்னா 1860.
அதே மாதிரி திருமணம் மறுமணம், அதாவது விதவை பெண்கள் மறுமணம்னா 1856. ஓகேங்களா? இப்படிதான் கான்செப்ட். இதுல முக்கியமா கேட்க வேண்டியது, இதுல இருந்தே இப்ப ப்ரீவியஸ் கேட்கறோம்னா கேட்டுடலாம். இப்ப எக்ஸாமுக்கு அவ்வளவுதான். 3 வருஷத்தையும் வச்சுட்டு ஆப்ஷன் என்ன பொறுத்துக்களை வைக்கலாம். 3 இணை சரியா 2 இணை சரியான்னு வைக்கலாம். இதுல முக்கியமா கேட்கறதே அமைப்பு எப்ப தொடங்கினாங்க? 67ல தொடங்கினாங்க. முக்கியமா 2 உறுப்பினர்கள், ஆர்சி பண்டர்கர் மற்றும் எம்ஜி ரானடே. இந்த தேசிய சமூக மாநாடு யாரு கொண்டு வந்தா? எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே இறந்த பிறகு யார் இந்த அமைப்பை வந்து தலைமையேற்று நடந்தாங்கன்னா சந்தாவர்கர். இந்த அமைப்பு என்னென்ன உருவாகுது அப்படின்னு கேட்டா, விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்வி கழகம் 1884, தக்கான கலவரம் 1875. அதுவும் இல்லாத இது எதை பத்தி முக்கியமா சொல்லுதுன்னா கல்வியை பத்தி. கல்விதான் முக்கியமா கொடுக்கணும், அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பெண்களுக்கு, கடைநிலை ஊழியர்கள், அதாவது கீழ்த்தனமாங்கிறத விட கீழே ரொம்ப கடையில வேலை செஞ்சீங்கன்னா வறுமையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உதவி பண்ணி அவங்களுக்கு கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போற இயக்கம் தான் பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ இயக்கம். இந்த பிரார்த்தனை சமாஜத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். இது நல்லா பாத்துக்கோங்க. இதோட தலைவர் பாத்துக்கோங்க. ரானடே இறந்த பிறகு, அதாவது ஆத்மராம் பாண்டூங் வந்து தொடங்குறாரு. அவருக்கு அப்புறம் தலைவரா வந்து ரானடே இருக்கிறாரு. அவரு போன அப்புறம் சந்தாவர்கர் இருக்கிறாரு. இதுதான் பேசிக்கா 3 பாத்துக்கோங்க. அவ்வளவுதான்.